வணக்க மக்களே, சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் வரவுள்ளதாக எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது சிறுபான்மை மக்களுக்கு கூட அதிமுக எப்போதும் அரணாகவே இருக்கும் என்றும், எங்கள் கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் வரவுள்ளதாகவும், அது மட்டுமன்றி என்றும் திமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆம்பூரில் தனது பரப்புரை ஒன்றை தெரிவித்துள்ளார். அதாவது அதிமுக சார்பில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார மாநிலத்தின் ஒரு பகுதியாகத்தான் ஆம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் இன்று மாலை பொதுமக்கள் மத்தியில் அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுது, ஆம்பூர் தொகுதி போல் தோல் தொழிற்சாலை நிறைந்த பகுதியாகும். தற்போது திமுக ஆட்சியில் நிறைய தோல் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருவதாகவும், தொழிலாளர்களின் வேலையை இழந்துள்ளதா என்றும், இவையெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கண்டிப்பாக மக்களின் குறைகள் எல்லாம் கண்டிப்பாக சரி செய்யப்படும் என்றும், சரிந்த தோல் தொழிற்சாலை அதிகமாக சரி செய்யும். அதாவது ஆம்பூர் தொகுதி இஸ்லாமிய மக்கள் அதிகம் வகிக்கும் தொகுதியாகும். அதிமுக பாஜக கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என திமுக பொய்யான தகவல் எல்லாம் பரப்பி வருகிறதாம். தமிழகத்தில் 31 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த அதிமுக சிறுபான்மை மக்களுக்கு எப்போதும் ஒரு அரணாகவே இருந்து விலகுகிறது என்றும் அவர் கூறியிருந்தாராம். முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா சிறுபான்மை மக்களுக்கு எப்படி அரணாக இருந்தார்களோ அதே போலதான் நாங்களும் இருப்போம். பொய்யான பிரச்சாரம் செய்து வரும் திமுகவின் பேச்சு இனி எங்கும் எடுபடாது. மக்களின் விரோத ஆட்சி திமுக ஆட்சி என்றும் கூறியிருந்தாராம். அதாவது பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் அதிமுக தான் தலைமை தாங்கும். எங்கள் கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் எல்லாம் சேர உள்ளதாக வாய்ப்புகளும் தகவலும் ரகசிய பேச்சுவார்த்தையும் நடந்து வருவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார். எனவே சிறுபான்மை மக்களுக்கு கூட அதிமுக கூட்டணியை கண்டு அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் கூறியிருந்தாராம். அது மட்டுமன்றி அதிமுக ஆட்சியில் இஸ்லாமிய மக்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு எண்ணற்ற திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஹஜ் பயணிகளுக்கு மானியம் வழங்குவது, அதிமுக அரசு இப்படி சிறுபான்மை மக்களுக்காக எப்போதும் அரணாக இருப்பது அதிமுக தான் என்பதை இஸ்லாமிய மக்கள் கண்டிப்பாக நினைத்து பார்க்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தாராம். அது மட்டுமன்றி திமுக ஆட்சியில் விண்ணை முற்றும் அளவுக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது. பல பச்சை பொய்களெல்லாம் மக்களிடம் கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் திமுகவினர். இந்த முறை அப்படி நடக்க விடமாட்டோம். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் கடந்த 13 நாட்களாக ஸ்டாலின் அளித்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்ற போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அவர்களது நியாயமான கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றாத திமுக அரசு தூய்மை பணியாளர்களை கைது செய்துள்ளது. இதற்கு திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள தோழமை கட்சியினரிடையே எதிர்ப்பும் தெரிவித்து வந்த கண்டன அறிக்கையும் வெளியிட்டு வருகிறார்கள். அதாவது அதிமுக மக்களுக்கான ஆட்சி, திமுக குடும்பத்துக்கான ஆட்சி. வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு கண்டிப்பாக தமிழக மக்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது அவரது குறிக்கோள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார். அது மட்டுமன்றி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்றார். அப்போது எம்பி தம்புத்துரை, மாதனூர் மேற்கு ஒன்றிய செயலர் RV வெங்கடேசன் உள்ளிட்டோரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக தகவல் வெளியாகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.